சொல்ல மொழி தேவையில்லை என் ஜீவன் என்றும் நீதானே. இவன் என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கான்? ஏய், உன்னதான் சுமினே, எத்தனை தடவை கூப்பிடுறேன், எங்கேயாவது காதில் விழுகுதா பாரு. ஒரு பொம்பளை பிள்ளையில பாத்திரக்கூடாது இவனுக்கு. கடைசியில் இவங்க பெரியவங்க வயசுல. ஏய், எதுக்கு சோவி இப்போ அடிச்ச? அப்புறம் உன்னை அடிக்காம கொஞ்சுவாங்களா? எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லை சோவி, நமக்கு அத்தை பொண்ணு வந்திருக்குல்ல, அதான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஏய், நான் எதுக்கடி வைக்கப்படணும்? அவங்க தான் மறப்பண்ண, அவங்க தான் என்னைய பார்த்து வைக்கப்படணும். அட திருந்தா ஜென்மமே, அவங்க பக்கத்தில் போய் நின்னா அவங்க முழங்காலுக்கு தான் இருப்ப. உனக்கு அறிவே இல்லையாடா சுத்தமா? ஏய், லவ் பண்ணுறதுக்கெல்லாம் அறிவெல்லாம் தேவையே இல்லை. என்னது லவ்வா? அது எப்பயிலேருந்து? என் மரப்பொண்ணை பார்த்ததுலேருந்து. நீ கொஞ்சம் அங்கிட்டு ஒத்து. ஹாய் அத்தாச்சி, என் பேர் சுபின்னு, உங்கள் பேர் என்ன? நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? சாரி உங்களுக்கு சூப்பராக இருக்கு. யார் இந்த பையன்? இவன் பாட்டுக்கு வந்து அத்தாச்சின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, மானத்தை வாங்குறான். ஏய், ஏடி சுபி போய் பிடிச்சி தள்ளி விட்டா? ஏய், நீ கொஞ்ச நேரம் இங்கே நின்று அவங்க முன்னாடி போய் மானத்தை வாங்காத. அத்தாச்சி, இவன் தான் எங்கள் அண்ணன் சுபின்னு. ஓ, உன்னோட அண்ணனா? உன்ன மாதிரியே அப்படியே க்யூட்டாக இருக்கான். என்னது க்யூட்டாக இருக்கேனா? டேய் சுபி, நீ ஏன்டா இப்படி பண்ற? இப்படியெல்லாம் பண்ணாதடா, அசிங்கமா இருக்கு. ஏய், அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? நான் கியூட்டா இருக்கேனா? டேய் அறிவு கெட்டவனே, அவங்க சொன்னது ஒழுங்கா கேட்டியா? நீ என்ன மாதிரி கியூட்டா இருக்கியா, உன்னை மட்டும் தனியா சொல்லல. ஹே சௌமி, நாளைக்கு எங்கள் அக்காவுக்கு பர்த்டே, அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கோம். நீ வரியா? சோனி பர்த்டேக்கு நான் இல்லாமலா? கண்டிப்பாக வருவேன். அப்போ சரிடி, நாளைக்கு மார்னிங் வந்துடு. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வா. நம்ம ஊரில் யாரும் இல்லையடி ஃப்ரெண்ட்ஸு. கார்த்திகா இருக்கா, அவளை கூட்டிகிட்டு வரேன். அப்படியா? சரி, அப்போ நாளைக்கு காலையில் வந்துடுங்க எல்லாரும். நாளைக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். சரிடி, நாளைக்கு மார்னிங் தானே, நான் வந்துடுறேன். நாளைக்கு மார்னிங் என்ன சத்யா, சௌமியை வர சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடி சத்யா, நம்ம பேசுனது அவளுக்கு கேட்டிருக்குமோ? தெரியலடி சௌமி, கேட்டதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து பேச மாட்டாளே இவ. அக்கா அதெல்லாம் கேட்டிருக்காது. சோனி அக்கா வரும்போது நம்ம பர்த்டேன்னு சொல்லவே இல்லை. ஆமாடி சத்யா, நான் காலையில் வரேன்னு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி என் பர்த்டேலாம் எதுவும் சொல்லலை. ஏய் என்னடி, நீங்கள் 4 பேர் மட்டும் ஏதோ ரகசியமாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன எனக்கும் சொல்லுங்கள். ஏய், ஏதாவது சொல்லி சமாளி சத்யா. ஓ, நானா? இந்தா சொல்கிறேன். இல்லை சோனி, நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு ஒத்தையா வீட்டில் இருப்பேன். வா எங்கள் வீட்டுக்கு, என் தம்பி தங்கச்சிகளோட ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னேன். ஆமாடி சோமி, சண்டே எதுவுமா நீ மட்டும்தானே வீட்டில் இருப்பா? என் தம்பி தங்கச்சிங்களோட ஜாலியாக இருக்கும், நம்ம எல்லோரும் ஒன்றா ஜாலியாக இருக்கலாம். ஆமாம் தாச்சி, நீங்களும் வாங்க தாச்சி, நாளைக்கு ஜாலியாக இருக்கும். நான் யாருக்காக வர்றேனோ இல்லையோ, கண்டிப்பாக உனக்காக வருவேன். தேங்க்ஸ் தாச்சி. பாருடா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க போல இருக்கு. ஆமாண்டி, கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் 2 பேரும் நல்லா ஜெல் ஆகிட்டோம். அவள் க்யூட்டாக பேசுகிறா தெரியுமா, அதனாலே அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இனி சோஃபிக்கு அக்காவெல்லாம் கண்ணு தெரியாது, அத்தாச்சி கூட தான் தெரியவே. ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு. ஏய் சோபி, நான் சும்மா தான் சொன்னேன், என் செல்லத்தை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு, அழபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னது. சரிடி சோனி, நான் கிளம்புறேன். உங்களோட இருந்தால் ஜாலியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நான் எங்கள் வீட்டுக்கு போயாகணுமே. சரி, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். பாய். சரிடி சோமி, நாளைக்கு பார்க்கலாம். சரி சோமி, நாளைக்கு மறந்துடாமல் காலையில் கண்டிப்பாக வந்துடு. ஓகேடி, நான் கண்டிப்பாக வந்துடுவேன். அத்தாச்சி, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே செல்லம், உனக்காகவே நான் சீக்கிரமே வந்துடுறேன். என்ன இதை நம்மளை கண்டிக்கவே மாட்டேன். அத்தாச்சி, நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். என்னோட மச்சான் வெயிட் பண்ணும்போது நான் வராமல் இருப்பேனா? கண்டிப்பாக வருவேன். என்னது மச்சானா? ஆமாம், நீ என்னை அத்தாச்சின்னு தானே கூப்பிட்ட, அப்போ நீ எனக்கு மச்சான் தானே? ஆமாம்ல. ஓகேடி, லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். நாளைக்கு மார்னிங் வரேன். ஓகேடி, நீ போயிட்டு வா. ஏய் சோஃபி, கேட்டியா? மச்சானா?
டேய் நீ ரொம்ப பண்ணாதடா. நீ அத்தாச்சின்னு கூப்பிட்டதுனால தான் அவங்க உன்னைய மச்சான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது அதுதான். என்னது? சொல்ல மாட்டேனே. டேய் சுபினி என்னன்னு சொல்லிட்டு போடா. என்னாச்சு இவங்க 2 இருக்கீங்க இப்படி ஓடுறாங்க? ஏய் 2 பேரும் பார்த்து போங்க, விளையாடும் போது எங்கேயும் விழுந்துடாதீங்க. சரிக்கா. சரி சோனி, காலையில் நீ என்கிட்ட கோயிலுக்கு தானே போகிறேன்னு சொன்ன. அம்மா நீ மனோரா போனேன்னு சொன்னிச்சு. ஆமாண்டி, கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மனோரா போனோம். உன்ட்டு சொல்லணும்னு தான் நினச்சேன். நீ எங்கே ஸ்கூல் போகணுன்னா அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்த, அதனால தான் நான் சொல்ல முடியல. சரி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சுற்றி பார்த்தியா நல்லா? இல்லைடி, ஒழுங்காகவே சுற்றி பார்க்க முடியல. ஃபஸ்ட்டே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டானுங்க, அங்கேயே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லேட்டாக தான் போனோம் மனோராவுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணுமென்ட்டு சீக்கிரமே வந்துட்டோம். சரி விடு, இன்னொரு நாள் ஃபேமிலியோட போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். சரி காலையில் என்கிட்ட சுடிதார் கேட்டுட்டு இருந்தேன், நீ எந்த சுடிதார் போட்டு போனேன்? ஐயோ என்ன இவ, நான் சுடிதார் போட்டு போனதும் பார்த்துட்டாலோ இப்படி கேட்குறா. ஏய் சோனி உன்னத்தான், எந்த ட்ரெஸ் போட்டு போனேன்? போன தீபாவளிக்கு எடுத்தோம்ல அந்த ட்ரெஸ் தாண்டி போட்டு போனேன். சரி எனக்கு பஸ்ஸில் போனது ஒரே இதாக தலையை வலிக்குது, நான் போய் தானே தூங்குறேன். ஏன் இப்படி ஓடுறா? சரி சரி போகட்டும், இவ போனால் தான் நம்ம போய் அம்மா ரூமில் எல்லா டெக்கரேஷனும் பண்ண முடியும். இந்த சுபினும் சோபியும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. சிவா இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பாங்களா? பத்திரமா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு சாப்பிட்டாங்களா என்னன்னு வேறு தெரியல. பாவம் அவங்க, நான் அவங்களோட பேசாமல் வந்ததுனால அவங்க கோச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. காரில் வரும்போது அவங்க என்னோட பேசவே இல்லை. நான் ஏன் திரும்ப திரும்ப அவங்களே நினச்சிட்டு இருக்கேன். நான் அவங்கள மறக்கணும் தானே நினைக்கிறேன். அவங்க வேறு எந்த பொண்ணையும் லவ் பண்ணாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்னதான் அவங்கள நான் மறக்க நினச்சாலும் திரும்ப திரும்ப அவங்க ஞாபகமாகவே இருக்குது. சோனி அக்கா, அக்கா அக்கா. சொல்லு சோபி, எதுவும் வேணுமா? என்னக்கா தூங்கிட்டியா? இல்லை சோபி, கொஞ்சம் தலையை வலிச்சிச்சு, அதான் படுத்திருந்தேன். சொல்லு, எதுவும் வேணுமா? இல்லைக்கா, பெரியம்மாவும் அம்மாவும் வந்துட்டாங்க, அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி நீ போ, நான் வரேன். சரிக்கா. நாளைக்கு பிரதீபண்ணா வரும்போது அவங்களும் வந்தால் நல்லாயிருக்கும். என்னமோ தெரியல, அவங்கள பார்க்கணும் போலவே இருக்குது. ஐயோ நான் ஏன் அவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்கேன். சோனி அவங்க உனக்கானவங்க இல்லை, ஏன் நீ அவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்க? அக்கா. இதோ வரே சோஃபி. சோனி என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டா. கோவிலில் இருக்கும்போது நல்லா தானே பேசினா. அதுக்கப்புறம் மனோரா போனதுக்கப்புறம் ஏன் ஒழுங்காகவே பேசலை? காரில் வரும்போது என்னோட பேசவே இல்லை. என்னோட அவளுக்கு பேசவே பிடிக்கல போல. நான் தான் அவளை ரொம்பவே லவ் பண்ணிட்டேன். மனசுக்குள்ள பூட்டி மறைச்ச அப்ப எதுக்கு வெளியில சிரிச்ச கதவுக்குள்ள ஓடி பிடிச்ச ரசத்துல தான் தயங்கி நடிச்ச. சிவா தம்பி. சொல்லுங்க முருகண்ணா. என்னாச்சு தம்பி, எதுவும் பிரச்சனையா? லேட்டாக வந்திருக்கிறீங்க, மூஞ்சி வேறு வாட்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அம்மாவும் அப்பாவும் எங்க? ஐயாவும் அம்மாவும் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க தம்பி. நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிண்ணா. ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க தம்பி, சாப்பிடலாம். இல்லைண்ணா எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னமோ தெரியல, மனசே சரியில்லை. என்ன தம்பி சொல்றீங்க? மனசு கஷ்டமா இருக்கா? ஆமாண்ணா, என்னன்னே தெரியல, மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. அம்மாவும் அப்பாவும் கூட என்கிட்ட அப்படிதான் தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிவா எங்களோட பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, வந்து 3 நாள் ஆச்சு, நீங்கள் அவங்களோட ஒழுங்காகவே பேசலை. அதனால அவங்க ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. ஐயோ பாவம், அம்மா அப்பா நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம தான் அவங்கள பற்றி யோசிக்காமலே இருந்திருக்கோம். முருகண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னன்னு சொல்லுங்க தம்பி. நானும் அம்மா அப்பாவோட ஊருக்கு கிளம்புறேன். பெங்களூர் போயிட்டு ஒரு வாரம் அவங்களோட இருந்துட்டு வரேண்ணா. என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி தரீங்களா? இதெல்லாம் ஒரு உதவின்னு சொல்லுவீங்களா தம்பி? நீங்கள் போங்க, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் முருகண்ணா. அட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி, போங்க நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. சரி முருகண்ணா. ஐயப்பா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு கூட்டம், சரியான கூட்டம் செல்வி. ஆமாக்கா, நாளைக்கு சந்தை இல்லை, நாளைக்கு கூட்டமாக இருக்கணும். இன்றைக்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க, அதான் இந்த கூட்டம். அடா ஆமாங்க, நாளைக்கு சந்தை தானே, சுத்தமாக ஞாபகமே இல்லை செல்வி. இந்தாக்கா, இந்த பையில தான் பிள்ளைக்கு கேக்கும் ட்ரெஸ்ஸும் இருக்குது, கொண்டு போய் பத்திரமா மறைச்சி வை, இல்லைன்னா அவள் வந்தாக்களே கண்டுபிடிச்சிருவா. பிள்ளைகளை வேறு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளுங்க. அடா ஆமாம் செல்வி, கொண்டே வச்சுட்டு பிள்ளைகளுக்கு தட்டில் ரொட்டி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிக்கா, இந்தா.
செல்விமா. சோனி எப்படா தங்க இருக்க? நான் நல்லா இருக்கேன் செல்விமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா வரலையா? இல்லைடா, அப்பா ஒரு சோழியாக ஊருக்கு போயிருக்காரு. வருவார், வரும்போது வர சொல்கிறேன் வீட்டுக்கு. சரி செல்விமா. என்ன வந்தாக்களே கடைக்கு போனீங்களா? தங்கச்சி சொன்னிச்சு. அம்மா எதுவும் சொல்லிடாத. இல்லைடா, அம்மா மல்லிகை சாமான் எதுவும் இல்லைன்னு சொன்னிச்சு. அதான் போய் வாங்கிட்டு வந்தோம். தம்பி தங்கச்சி தான் பார்த்துக்கிறது சத்தியா இருக்கால, அதான் என்னை விட்டுட்டு நானும் அம்மா கூட போயிட்டு வந்தேன். சரிம்மா. அம்மா, உங்கள் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ஏதாவது செஞ்சு தரீங்களா? அடடா, எல்லாருக்கும் கடையில் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோமே, லேட் ஆயிடுச்சு, போய் சமைக்க முடியாதுன்னு. என்னது, புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஐ ஜாலி, புரோட்டாவா? சோஃபி, நீ போய் பெரியம்மாவோட கிச்சனில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. நான் போய் சுபினையும் சத்தியம் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஐயோ, அக்கா போன சர்ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருமே. இல்லைக்கா, நான் போய் சுபினையும் சத்யாக்காவையும் கூட்டிகிட்டு வரேன். சரி ஓடி போய் கூட்டிகிட்டு ஓடு. சரிக்கா. சரி செல்விம்மா, நான் போய் அம்மா கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். இல்லைடா, நீ இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இல்லை செல்விம்மா, இப்போ தானே வெளியில் போயிட்டு வந்தீங்க, இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அதனால என்னடா, அம்மா வந்து என்னோட வெளியில் வந்துட்டு வந்தா, இப்போ அவள் வேலை பார்க்கலையா, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து பார்க்குறேன் வா. சரி செல்விம்மா, வாங்க 2 பேருமே போவோம். எனக்கு 3 புரோட்டா வேணும். எனக்கும் 3 வேணும் பெரியம்மா. சோபி, உன்னால 3 திங்க முடியாதுடா, 2 வாங்கிக்க. இல்லைம்மா, எனக்கு வேணும், நான் சாப்பிட்ருவேன். சோபி, நீ இன்னும் அண்ணனை மாதிரி பெரிய பிள்ளை ஆகலை, நீ இன்னும் சின்ன பிள்ளை தான், நீ 2 சாப்பிட போதும் உனக்கு. இல்லை, எனக்கு 3 தான் வேணும். சோபி சொன்னா கேளு, உன்னால் 3 திங்க முடியாது, வேஸ்ட் ஆயிரும். இல்லைம்மா, நான் சாப்பிட்ருவேன். ஏன் செல்விம்மா, அவள் சாப்பிட்டுட்டு விடுங்க, அவள் சாப்பிடலன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இருக்கட்டும் செல்வி, அவள் திம்பா, அவளுக்கு கொடுப்போம், ஆளுக்கு 3 கணக்கு பண்ணி தானே வாங்கினேன். இல்லைக்கா, அவளால் சாப்பிட முடியாது, வேஸ்ட் பண்ணிடுவா, அதுக்கு தான் சொல்கிறேன். அட, அவள் சாப்பிடலன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ விடு. வர வர நீயும் சுவீன் மாதிரி சொல்லி பேச்சே கேட்க மாட்டேன். சரி விடு, பிள்ளைய திட்டாத. பெரியம்மா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம், நிலாசர் சாப்பிடுவோமா போய் மாடியில்? ஆமாம்மா, ரொம்ப நல்லாச்சுமா ஒன்றா சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டு, வாமா போய் மேலே சாப்பிடுவோம். ஆமாக்கா, என்னைக்காச்சும் தானே எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், வாங்க மேலே போய் உட்காந்து சாப்பிடுவோம். சரி போய் சாப்பிடுவோம், ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, போவோம் மேலே. ஐ ஜாலி.